என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்படுங்கள். திமுக எம்எல்ஏக்களுக்கு மு.க. ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. தமிழக அரசியலில் நிலவும் அசாதாரணமான சூழலுக்கிடையே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசிய பேச்சு அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் எந்த ஒரு கட்சியும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்காததாலோ அல்லது ஆட்சி அமைப்பதில் நீடிக்கும் இழுபறி காரணமாகவோ தமிழக அரசியலில் ஒருவித மௌனம் நிலவி வருகிறது. இந்த சூழலில் திமுக தனது அடுத்த கட்ட நகர்வுகளை மிக கவனமாக திட்டமிட்டு வருகிறது. அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் உரையாற்றிய மு.க. ஸ்டாலின் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் கண்டிப்பான தோணியில் சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். மக்களின் தீர்ப்பை ஏற்று ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காக போராட வேண்டும் என்பதே எனது முதன்மையான விருப்பம். இருப்பினும் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் தமிழகத்தின் நலன் கருதி சில இக்கட்டான முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதுகுறித்து மூத்த நிர்வாகிகளுடன் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தலைமை எடுக்க போகும் முடிவு எதுவாக இருந்தாலும் அதில் மாற்று கருத்தின்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். மு.க. ஸ்டாலினின் இந்த அதிரடி உத்தரவு திமுகவின் அடுத்த கட்ட பயணம் குறித்த பல்வேறு யூகங்களை எழுப்பியுள்ளது. தற்போதைய முட்டுக்கட்டையை உடைக்க பிற கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அல்லது வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது போன்ற புதிய வியூகங்களை திமுக கையில் எடுக்கிறதா? ஆட்சி மாற்றத்திற்காக வாய்ப்புகள் கணித்து வரும் வேளையில் எம்எல்ஏக்கள் யாரும் அதிருப்தி அடையாமல் இருக்க முன்கூட்டியே விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாகிறது. ஒருவேளை எதிர்க்கட்சியாகவே அமர நேரிட்டாலும் அதில் எந்தவித சலசலப்பும் இன்றி அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறாரா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்படுங்கள் என்ற ஒற்றை வார்த்தை திமுகவிற்கு ஏதோ ஒரு பெரிய மாற்றம் அல்லது அதிரடி அறிவிப்பு வரப்போவதை உறுதிப்படுத்துகிறது. தமிழகத்தில் புதிய அரசு அமைவதில் உள்ள சிக்கல் தீருமா அல்லது அரசியல் களம் இன்னும் சூடாகுமா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும்.